ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட் வந்து சாட்டர்டே vlog பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி சண்டே மார்னிங். வழக்கம் போல் சிக்கன் இல்லாமல் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரான் வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரான் வந்து குக் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ண போகிறது எதுவுமே வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் ப்ரான் ட்ரை பண்ண போகிறேன். ஆடி 18க்காக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. பட் இந்த மாதிரி அழுக்காக்கிறதுக்கு பாருங்கள் 2 நிமிஷம் தான் ஆச்சு. வெண்பாக்குட்டி வந்து திருநீர் எண்ணெய் இது எல்லாத்தையுமே டோட்டலாக அப்படியே பிசைஞ்சு வச்சு ஃபுல்லாகவே அழுக்காக்கிட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து ஒரு 2-3 ஓ கிளாக் கிட்ட தான் வந்து லஞ்சே சாப்பிட்டோம். அவ்வளோ லேசியாக தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று மார்னிங்லேருந்து நல்லாவே வெயில் அடிச்சது. ஆஃப்டர்நூன் போல் டெய்லியுமே மழை வரும். பட் சாட்டர்டே ஆடி 18 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழையே வரல. டே ஃபுல்லாக மழை வராததுக்கு சேர்த்து வச்சு நைட்டு வந்து செம மழை. காலையில் வரைக்குமே நல்ல தூறல் இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டே டல்லாக தான் ஆரம்பிச்சிது. வெயிலெலாம் எதுவும் அடிக்கல, செம சில்லாக இருந்தது டே ஆரம்பிக்கும் போதே. செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சு போல். இலை எல்லாமே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. பூசணிக்காய் செடியில் ஒரு பெரிய இலை வந்து பழுத்துருச்சு, அதை கட் பண்ணி வைக்கணும். ரோஸ் செடியில் வந்து கீழேருந்து புதுசாக ஒரு பிரான்ச் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூவே வராது, பூவே பூக்காது அந்த பிரான்ச்லேருந்து. அந்த இலையில வந்து எப்போவுமே நார்மலான பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5 இலை தான் இருக்கும். அந்த புதுசாக வளர்ந்துட்டுருக்கிற பிரான்ச்சில் வந்து 7 இலை இருக்கும். எப்போயுமே ஒரு ரோஸ் செடியில் வளர்கிற பிரான்ச்சில் 7 இலை இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சில் வந்து பூ வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு அப்படி பூ வருமா வராதாங்கிறதுக்காகவே விட்டு பார்க்கலாங்கிறதுக்காக அந்த பிரான்ச் இன்னுமே கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் பூவே வராமல் வளர பிரான்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு போகிற எல்லா சத்தையும் எடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். கீழேருந்து லைட்டாக சின்ன கொழுந்து தான் விட்ட மாதிரி இருந்தது. 4-5 டேஸில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. பூசணிக்காய் செடியுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. சைடில் நெட்டை பிடிச்சி அப்படியே வளர்ந்து மேலே வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற கம்பியில் வந்து எடுத்து விட்டுறணும். கம்பிக்கு வெளியில் சைடு தான் வந்து பீஜியனுக்காக நெட்டு போட்டிருக்கோம். அந்த நெட்டையும் தாண்டி வெளியில் போயிட்டுருக்கு. கொழுந்தை வந்து வெளியில் விட்டோம் அப்படின்னா வெளி சைடு வளர ஆரம்பிச்சிடும். அதனால் கொழுந்தை அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளரும்போது உள்ளே எடுத்து விட்டுட்ருக்கேன். மற்ற செடி எல்லாமே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சண்டே டே வந்து ரொம்ப லேசியாக போயிட்டு இருந்தது. அதனால் விலாக்ஸ் எதுவுமே வந்து கவர் பண்ணல. ஆல்மோஸ்ட் குக்கிங் வந்து முடிஞ்சுது. ஒயிட் ரைஸ் தான் இன்றைக்கி. அது கூட வந்து ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லிக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து எங்களோட லஞ்சு. ப்ரான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ண போகிறது. எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியல. நிறைய யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறோம். க்ளீன் பண்ணி ஒரு வழியாக சமைச்சு முடித்து சாப்பிட்டோம் ஆச்சு. இந்த கிரேவிக்கே வந்து கொஞ்சம் பூண்டு இதெல்லாமே பத்தாமல் இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்கான வெஜ்ஜீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நாங்கள் வந்து தேர்ஸ்டேவை ஊருக்கு கிளம்ப போகிறோம். 4 டேஸ் தான். ப்ரானுமே வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நடுவில் அது ஒரு நாள் பிளான் பண்ணிக்கலான்ட்டு வெஜ்ஜீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு வரலாங்கிறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். டே ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி க்ளவுடியாக ட்ரிஸ்லிங்கோட தான் ஆரம்பிச்சது. பட் கொஞ்சம் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கல்யாண் நகர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து கோல்டு ஷாப்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து வெஸ்ட் சைடும் இருக்குது. வெஸ்ட் சைடில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் யூடியூப்பில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஷாப் வந்து போய் பார்த்துட்டு வரலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நார்மலாக ஒர்க்கிங் டேலேயே வந்து இந்த ஸ்ட்ரீட் பிஸியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே சொல்லவே வேண்டாம். எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து கூட்டமாக தான் இருந்தது. கோல்டு விலை கொஞ்சம் இறங்கினாலும் இறங்குச்சு. எல்லா கோல்டு ஷாப்லேயும் ஒரே க்ரௌடு தான். இங்கே இருக்க நகைக்கடைகள்லேயே வந்து மெயினாக க்ரௌடு எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிஎன் மலபாரில் தான். இந்த 2 ஷாப்பில் தான் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஆஃபர் இன்னும் இருக்கா முடிஞ்சிச்சான்னு தெரியாமல் தான் வந்தோம். பட் ஆஃபர் இன்னும் அவைலபிளில் தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோம். வெஸ்ட் சைட்லேயுமே வந்து நல்ல கூட்டமாக இருந்தது. ஆஃபர் அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல டீலாக இருந்தது. பட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எதுவுமே இல்லை. ஆஃபரில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து எதுவுமே ஃபிட்டாகவே இல்லை. நிறைய ட்ரெஸ் வந்து வெண்பா குட்டிக்கு ட்ரையல் பண்ணோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிட் வந்து செட்டே ஆகலை. அதனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடி எடுத்து ஃபைனலாக வந்து ஒன்றுமே வாங்க முடியாமல் போயிடுச்சு. வெஸ்ட் சைடில் எம்டி ஷாப்பிங்காகவே போயிடுச்சு. திரும்ப வர வழியில் வந்துட்டு ஸ்டிக் வேஃபிள் வந்து இருந்தது. அதையும் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே வந்து மாம்பழம் வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சீசன் வந்து முடிஞ்சாச்சு. 1-2 ஷாப்ஸில் மட்டும்தான் வந்து மேங்கோ கிடைக்குது. அதுவும் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த டைம் வந்து இந்த மேங்கோ கிடச்சிது. இது வெரைட்டி நேம்லாம் என்னன்னு தெரியாது. பட் நார்மலாக கிடைக்கிற வெரைட்டி தான். இது எல்லாமே முடிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸாக இந்த வெரைட்டி கிடைக்காமே இருந்தது. இந்த டைம் வந்து ஷாப்பில் இருந்ததுனால பார்த்ததும் வாங்கியாச்சு. எப்பவும் இல்லாமல் இந்த சீசன், இந்த மேங்கோ சீசன் தான் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ மேங்கோஸ் வந்து சாப்பிட்ருப்போம். அண்ட் இந்த டைம் வந்து நார்மலாக தக்காளி இல்லாமல் பெங்களூர் தக்காளி வந்து நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீக் தான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூர் தக்காளி வந்து வாங்கி ட்ரை பண்ணதே இல்லை. ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதனால் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து வாங்கி அதோட இடத்துல எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் வந்து பெருசாக விரித்து வச்சுருந்தா அதையுமே எடுத்து வெஜிடபிள் கூடையில் வந்து போட்டு வச்சிட்டேன். டின்னரும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீனிங் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. சிங்க்கில் இருந்து மட்டும் கொஞ்சம் கீழே தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும். அதனால் சிங்க்கு கீழே இருக்கிற டோர் மட்டும், கபோர்ட் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணியே வச்சுருவேன் டெய்லியும் நைட்டு. வெண்பா குட்டி வந்து தூங்கியாச்சு. 9:15 ஆச்சு டைமு. கொஞ்சம் முன்னாடியே இன்றைக்கி தூங்கிட்டா. மதியம் தூங்கலைங்கிறதுனால கொஞ்சம் வெளியிலையும் சுற்றுனதுனால நல்லா டயர்டானால சீக்கிரமாகவே தூங்கிட்டா. வெண்பா குட்டி தூங்கினதுக்கப்புறமா செடியை வந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றி விட்டே தூங்க போயிடலாம் அப்படின்ட்டு தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். வெண்பா குட்டியோட எலிஃபண்ட் ஸ்ப்ரேயரில் தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். எல்லா செடிக்குமே கொஞ்சம் நிறையாவே வந்து ஊற்றி விட்டாச்சு. பால்கனியில் தான் இருக்குது. இருந்தாலும் மழை வரும்போது பெருசாக சாரல்லாம் எதுவும் வராது. செடிக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சாரல் வரும், அந்தளவுக்கு தான். ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். எல்லா செடிக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையாவே தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டால் போதும். அது வரைக்குமே வந்து ஈரம் இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு தூங்க போயாச்சு. சண்டே வந்து ரொம்ப சிம்பிளான டேவாக, ஒரு லேசியான டேவாக தான் முடிஞ்சுது. அடுத்து மண்டேவும் இந்த விலாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எஞ்ச வெண்பா குட்டியை ஸ்கூல் அனுப்பிட்டு நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து சண்டேவோட கிரேவியே இருந்ததுங்கிறதுனால பெருசாக சமைக்கிற வேலை இல்லை. அதனால் டிமார்ட் போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போயிட்டும் வந்தாச்சு. டிமார்ட்டில் பெருசாக க்ரௌட் இல்லை, இருந்தாலும் வந்து விலாக் எடுக்கலை. இப்போது டிமார்ட்லேருந்து நான் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன், பெரிய ஷாப்பிங்லாம் எதுவுமே இல்லை.
டே ஆரம்பிக்கும் போதே வந்து செம்ம கோல்டோடு தான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் கோல்டுக்காக டீ போட்டு குடிக்கிறதுக்காக ஹனி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் எப்போவுமே வந்து ஹனி இருக்கும். வெண்பா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லேருந்து கொண்டு வந்த ஹனி வந்து தீந்துருச்சு. அதனால் இப்போது கோல்டுக்காக டீ போடணுன்னு தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால தான் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம். இல்லைனா மோஸ்ட்லி வந்து ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். இந்த பேக்கு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டுக்கு நான் எப்படி டீ போடுவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 3D பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் 89 ருபீஸோட ப்ரைஸு. உள்ளே வந்து 10 to 12 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 பீஸுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வாலில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷனில் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த கிண்டர் ஜாயோட சாக்லேட்ஸு. இதில் வந்து பேக் ஆஃப் 12 இருக்கும். நார்மல் சாக்லேட் மாதிரியே இருக்கும். கிண்டர் ஜாயில் உள்ளே எப்படி 2 பால்ஸ் இருக்குமோ அது மாதிரி இதில் பேக் ஆஃப் 1 பேக்கெட்டில் வந்து 1 பால் இருக்கும். பேக் ஆஃப் 12 அந்த சாக்லேட் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த கிளாஸ் கண்டெய்னர், பெப்பர் சால்ட் கண்டெய்னர். இதில் வந்து பெப்பர் போட்டு வைக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, வீடியோலையும் கூட அவ்வளோ கிளியராக தெரியல. மேலே வந்து 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்று வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்குது, இன்னொன்றில் வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்குது. எது வேணுமோ அதை வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃப்ளாட் டிஃபன் பாக்ஸு. முன்னாடி டிமார்ட் ஹால்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, நான் நிறையா வாங்கியிருந்தேன். இன்றைக்கும் வந்து அது ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்து டிமார்ட் ஃபேமஸ் ஹாட் செல்லிங் செட் ஆஃப் 4 கண்டெய்னர்ஸ் 99 ருபீஸு. நிறைய பேர் வந்து இதை டிமார்ட்லேருந்து வாங்கியிருப்பாங்க. இது வந்து டிமார்ட் தாண்டி ஸ்பார், அதுக்கப்புறம் ஹோம் சென்டர், இது எல்லாத்துலேயும் கூட இருக்குது. பட் இவ்வளோ கம்மியாக வந்து வேறு எந்த ஷாப்லேயுமே வந்து கிடைக்கிறதில்ல. பேக் ஆஃப் 4 வந்து 99 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் கிடைக்குது. மெயினாக நான் வந்து இன்றைக்கி சாக்லேட்ஸ் வாங்குறதுக்காக தான் டிமார்ட்கே போயிருந்தேன். இது வந்து சாக்கோ ரிச் எக்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் 2 பேக்கெட் எடுத்திருந்தேன். ஈச் பேக்கெட்டில் வந்து 78 சாக்லேட்ஸ் வந்து இருக்குது. ஒரு பேக்கெட்லேயும் வந்து 78 சாக்லேட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 150 ருபீஸ். ஒரு பேக்கெட் வந்து 150. பட் டிமார்ட்டில் வந்துட்டு பை 1 கெட் 1ல இருந்தது. ஸோ 150க்கு வந்து நம்மளுக்கு 2 பேக்கெட் கிடைக்கும். அடுத்து இந்த கேண்டிமேனோட டபுள் சாக்லேட் எக்லெஸ்ஸை இதோட ஒரு பேக்கெட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். பட் இதுவுமே வந்து பை 1 கெட் 1 தான். ஸோ 100 ருபீஸ்க்கு வந்து 2 பேக்கெட் இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு 75 சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ள. எனக்கு இதில் கவுண்ட் எனக்கு சரியாக தெரியல. வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து ட்ரெஸ் வந்து சும்மா போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு குட்டீஸ் ட்ரெஸ் செக்ஷன் கிட்டே வந்து போயிருந்தேன். அப்போ வந்து இந்த பேண்ட் நல்லா இருந்தது. இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வெண்பா குட்டிக்கு வந்து இந்த பேண்ட் எடுத்திருந்தேன். நார்மல் எலாஸ்டிக் டைப்பு தான். ஒரு பேண்ட் வந்து 79 ருபீஸ் தான். ஸோ ரஃப் யூஸ்க்கு வந்து இந்த பேண்ட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஓகே தாங்கிறதுனால இந்த பேண்ட் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்துட்டு எல்லோ கலரு கேட் பிரிண்ட் வந்து போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த பிங்க் கலரு ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டிருந்தது. அடுத்து பிஸ்தா க்ரீன் கலர், இதில் வந்துட்டு ஃப்ளமிங்கோ பிரிண்ட் வந்து போட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரே டைப் ஆஃப் பேண்ட்டு தான், ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி. எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அடுத்தது இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்தது. கப் கேக் பிரிண்ட் போட்டு இருந்துச்சு, ஸ்வீட் கேர்ள் அப்படின்னு போட்டு. இதுவுமே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி தான். அடுத்தது இன்னொரு பேண்ட் வந்துட்டு லெகின் டைப் மாதிரி இருந்தது. யூனிகார்ன் பிரிண்ட் எல்லாமே போட்டு பிங்க் கலரில். இது மட்டும் வந்து லெகின் டைப்பில் இருந்தது, நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக. மற்றது எல்லாமே வந்து காட்டன் பேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தான். அடுத்தது இன்னொரு பிங்க் கலர் பேண்ட்டு. எப்போவுமே டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி பேண்ட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த டைம் தான் இருந்தது. ஷாப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த பேண்ட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெண்பா குட்டிக்கு போட்டு பார்த்தோன்னா லென்த் அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தது. இன்னும் ஒரு சைஸ் சின்னதாக வாங்கியிருந்தா கூட லென்த் பற்றி இருந்திருக்காது, அந்தளவுக்கு தான் இருந்தது. இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது பெருசாக இருந்தாலும் வெண்பா குட்டி வந்து வளர்ந்துட்டே போயிட்டுருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி பெரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது தான் ஞாபகமே வருது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 4th பர்த்டே வந்து வரப்போகுது. டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாமே அவ்வளோதான். அடுத்து கோல்டுக்கு எப்படி டீ போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1 இன்ச்சு சைஸ்க்கு வந்து இஞ்சி நல்லா துருவி வந்து போட்டுக்கிறேன். இல்லைனா இடிச்சும் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி இடித்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்காக தான், ஆப்ஷனுக்காக தான், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும்.
பேக்ரவுண்டில் வந்து டாக் சவுண்டு கேட்டிருக்கோம். ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாக் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க. எப்போவுமே அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நல்லா கொதித்து சுண்டி வந்தால் போதும். 1/2 டம்ளர் கொதித்ததுக்கப்புறமா மீதி வந்து 1 டம்ளர் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமுக்கும் கீழே வச்சு தான் கொதிக்க வைக்கணும். இல்லைன்னா தண்ணி வந்து டக்குன்னு சுண்டிடும். டீ வந்து காஞ்சிட்ருக்கு. அப்படியே சைடில் வந்து சாப்பாடும் வச்சாச்சு. வெண்பா குட்டி வர்றதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து வடிச்சிடலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா போதும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் குடிக்க முடியாது. இஞ்சியோட காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சின்ன சைஸ் டம்ளர் அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிட்டாலே போதும். வடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே சேர்க்க போகிறோம். அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா லெமனும் ஹனியும் தான். ரொம்ப மெயின் வந்து லெமன் ஹனி, இது ரெண்டுமே. இதுதான் வந்து கோல்டுக்கு நல்லா வந்து கேட்கும். நல்லா சூடாக இருக்கும் போதே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். புளிப்பாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். தேன் வந்து நல்லா ஸ்வீட் வர அளவுக்குலாம் சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் தான் கரெக்டாக சேர்த்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்வீட்னஸ் வந்து வரக்கூடாது. ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து தேன் சேர்த்துக்கிறோம். தேன் வந்து கோல்டுக்குமே சரி பண்ணும். அதனால வந்து தேன் சேர்த்துக்கிறோம். இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியண்ட்டே இஞ்சி, லெமன், ஹனி, இது 3 தான். கொத்தமல்லி வந்து ஆப்ஷன் தான். இந்த மாதிரி டீ போட்டு உங்களுக்கு கோல்டு ஆரம்பிக்கும் போதே குடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே டக்குன்னு கோல்டு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் வந்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த டேவோடையே கோல்டு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை வந்து நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து நிறைய டைம் இந்த ட்ரிங்க்கை குடித்து கோல்டு சரியாகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரிங்க் பண்ணி குடிச்சிட்டு சரியாகுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வெண்பா குட்டி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பார்சல் வந்துருந்துச்சு. வெண்பா குட்டி தான் வெளியிலேருந்து வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கும் டைம் ஆயிடுச்சு. அவள் வந்து சொல்லிட்டு போயிருக்கா, இந்த பார்சல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதனாலேயே வெண்பா குட்டியோக்காக வந்து இந்த பார்சலையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக டைமும் ஆயிடுச்சு. வெண்பா குட்டி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் யாருக்கோ பர்த்டே போல் சாக்லேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்சல் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை வெயிட் பண்ணுங்கள், சாக்லேட் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா. சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்குது. டெய்லி அடம்பிடிச்சி எப்படியாவது எங்ககிட்டேருந்து சாக்லேட் வாங்கிடுவா. நாங்கள் வந்து இல்லை முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுற நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் யாருக்காவது பர்த்டே வந்து ஸ்கூல்லேருந்து சாக்லேட் கிடச்சிரும். யார் கொடுத்தாங்க? விஷ் பண்ணியா? ஹாப்பி பர்த்டே சொன்னியா? ஓகே. ஹாப்பி பர்த்டே அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ தான் சொல்லணும். ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ம் ஓகே. உனக்கு நியூ பேண்ட்டு, நியூ பேண்ட். ஆ நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? என்ன கலர் உனக்கு பிடிச்சிருக்கு? க்ரீனா? எல்லோ மியாம் குட்டி பேண்ட் பிடிக்கலையா உனக்கு? இங்கே பாரு, மியாம் குட்டி பாரு, கூலர்ஸ் போட்டிருக்கு. இதுதான் வேணுமா? சரி இங்கே பாரு, கப் கேக் பேண்ட்டு, யூனிகார்ன் பேண்ட்டு, ஃப்ளவர் பேண்ட்டு. ஸோ நைஸ். ஓகே இங்கே பாரு, இது நீ மார்னிங் என்ன சொல்லிட்டு போன? ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னில. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. கட் பண்ணலாம். சாக்கி சாப்பிட்டுட்டா? அம்மாக்கு சாக்கி? ஐயோ. ஓகே.
டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பேண்ட் எல்லாமே வெண்பா குட்டிக்கு காமிச்சாச்சு. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு சாக்லேட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்சல் ஓப்பன் பண்ண வந்தாச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா வந்து வெயிட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான் இது. கெரோட் பிராண்டோட நைஃப் தான் வந்து வாங்கியிருந்தோம். நேற்றுக்கு ஒரு 2 o'clock போல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த நைஃப்லேயே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டு ப்ளூ கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 5 inch நைஃப் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிராண்டடில் ஒரு நைஃப் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த கெரோட் பிராண்ட்லேருந்து குப்பர்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வந்து அதுவுமே வந்து கார்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வந்து என்னைக்கு வாங்க போகிறோன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நைஃப் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா குப்பர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணோம். நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்ஸ்குள்ளேயுமே வந்து பட்டர் பேப்பர் வச்சு அழகாக ரேப் பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணதுமே வந்து நைஃப்க்கு வந்து ஒரு கேப்பும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வைக்கும்போது. ஓப்பன் பண்ணதுமே வந்து அதை நல்லா பிடிச்சி பார்த்தோம். பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா கைக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. செம்ம ஷார்ப்பாக இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ ஷார்ப்னஸ் தெரியல. பட் நாங்கள் வந்து அடுத்து மேங்கோ தான் கட் பண்ணி பார்த்தோம். அப்படியே பட்டர் கட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக கட் பண்ணுச்சு. அதை வந்து நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். நைட்டு தான் வந்து இந்த நைஃபை யூஸ் பண்ணோம். அப்போ அந்த டைமில் வந்துட்டு கிளிப் எடுக்காததுனால இதில் ஆட் பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக கட் பண்ணுச்சு. பார்க்கும்போது அவ்வளோ ஷார்ப்பாக தெரியல. ஆனால் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ அவ்வளோ சூப்பராக பட்டர் மாதிரி கட் ஆச்சு. இதோட ஹேண்டிலோட சைஸுமே வந்து கரெக்டாக கைக்கு க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட நைஃபோட கேப்லேயும் வந்து கெரோட் அப்படின்னு பிராண்ட் நேம் வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ யூஸ் ஆகுமோ இல்லையோன்னு தெரியாமல் 1 தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 3 வாங்கிக்கலாமோன்னு தோணுச்சு. அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்ச நாள் சில மாதங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்டராக இருந்தால் தான் அடுத்த நைஃப் வாங்கணுன்ட்டு இருக்கோம். அடுத்து ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிருந்தது. அதுவுமே வந்து நேற்றுக்கு அந்த நைஃப் ஆர்டர் பண்ணும்போது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தது தான். நைஃப் வந்து மார்னிங்கே டெலிவர் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து டெலிவர் ஆகிருக்கு. நைஃபோட பேக்கேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணும்போது இந்த கவரோட மட்டுமே தான் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா பேக் எதுவுமே இல்லை. ஸோ அமேசானில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வர பேக்கேஜ் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. சில திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியே வருது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பேக்கேஜிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபோம் எதுக்காக வாங்கியிருந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் கார்னர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 daysக்கு முன்னாடி தான் வெண்பக்குட்டி வந்து இடிச்சுக்கிட்டா. அதனால் சரி இந்த மாதிரி வாங்கி ஒட்டிடலாம், கொஞ்சம் அடிப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண கிளாத்ஸ் இன்னும் மடித்து வைக்காமல் இருக்குது. அது அப்புறமா தான் மடிக்கணும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் அந்த ஹெட்டு சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜு மாதிரி இருக்குது. பெட்டில் வந்து பெருசாக டிசைன் எதுவுமே கிடையாது. பிளெயின் பெட்டு தான். சைடில் வந்து கொஞ்சம் பெண்டாகி தான் முடியும். சைடில் வந்து ஷார்ப்பாக இல்லை. பட் அந்த திக்னஸ் இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. 2 days முன்னாடி இடிச்சுக்கிட்டா நல்லாவே. அதனால் அது ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை ஒட்டிடலாங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். கலருமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. கரெக்டாக இது எங்கள் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் வாங்கியாச்சு. இதை பெட்டில் பேஸ்ட் பண்ணும்போது காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. சண்டே விலாக் வந்து மண்டே வரைக்கும் வந்தாச்சு. இதோட விலாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நல்ல மழை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு திரும்பி 8 o'clockலேருந்து மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்குமே வந்து தூறல் இருந்துகிட்டே இருந்தது. இந்த விலாக் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வாங்கின கெரோட் பிராண்ட் நைஃப் வந்து நீங்கள் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸ் யூஸ்க்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் அடுத்தடுத்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ.